திருச்சி ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசி ஏற்பாடுகளை பார்வையிட்ட இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். முக்கியமாக உங்கள் குறைகள் பரிசீலிக்கப்பட்டு அதற்குண்டான தீர்வு இந்த வைகுண்ட ஏகாதசியிலே பெறப்படும். நேற்றைக்கே அது குறித்து பதில் சொல்லிவிட்டேன். 48 நாட்கள் என்பது முழு மண்டலத்திற்குண்டான நாட்கள். ஒருவேளை வேறு ஏதாவது நேர்த்திக்கடனுக்காக இந்த 48 நாட்கள் என்று அறிவித்திருக்கிறாரோ என்னவோ தெரியவில்லை. நாளொரு மேனியும் பொழுதொரு ஒன்றுமாக மாற்றி மாற்றி பேசுவது, மாற்றி மாற்றி சவால் விடுவது, மாற்றி மாற்றி குற்றங்கள் சொல்வது, குறைகள் சொல்வது இது வாடிக்கையாக வைத்திருக்கின்றார். நேற்றைக்கு கூட பார்த்தால் இந்த ஆட்சியை அகற்றுகின்ற வகையில் காலடி அணிய மாட்டேன் என்று முதலில் சொல்லுகிறார். அது நிறைவேறாத ஆசை. நிச்சயம் கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் திராவிட முன்னேற்ற கழகம்தான் இந்த தமிழ் மண்ணிலே ஆட்சி செலுத்தும். திராவிட மாடல் முதலமைச்சர் அவருடைய அரும்பெரும் திட்டங்களால் மகளிரிடையே ஒரு பெரிய தாக்கத்தை இன்றைக்கு உருவாக்கி இருக்கின்றோம். அவருடைய பயணங்கள் கொளத்தூர் தொகுதியிலே பயணிக்கின்ற பொழுது பாராட்டாதவரே மக்களே இல்லை. வசைபாடியவர்கள் கூட இன்றைக்கு வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். நேற்றைக்கு ஆட்சி அகற்றுகின்ற வரையில் காலணி அணிய மாட்டேன் என்று சொன்னவர் அதே பேட்டியிலேயே 48 நாட்கள் என்று குறைத்திருக்கின்றார். நிச்சயமாக அவர் காணுகின்ற கனவு பகல் கனவாக இருக்கும். அவர் எண்ணுகின்ற செயல்கள் மணலிலே கயிறு திரித்ததற்கு சமமாகத்தான் அமையும். ஆகவே இந்த திராவிட மாடல் ஆட்சியில் குறைகள் ஏதும் சொல்ல முடியாததால் இப்படிப்பட்ட சவால்களை அவர் இட்டுக் கொண்டிருக்கின்றார். தேவைப்படுகின்ற அளவுக்கு திருக்கோயிலில் இருக்கின்ற 28 யானைகளுக்கும் முறையான 15 நாட்கள் ஒரு முறை மருத்துவ பரிசோதனை, அதேபோல் 3 மாதங்களுக்கு ஒரு முறை வனத்துறையை சார்ந்தவர்களோடு அந்த திருக்கோயில் யானைகளை குறித்து பராமரிப்பு பணிகள் மேற்பார்வையிடப்படுகின்றது. அதற்கு புத்துணர்ச்சி ஏற்படுகின்ற வகையில் 28 யானைகளுக்கும் குளியல் தொட்டி கட்டப்பட்டிருக்கின்றது. 28 யானைகளுக்கும் நடைப்பயிற்சியை மேற்கொண்டிருக்கின்றோம். 28 யானைகளுக்கும் மருத்துவர்களுடைய உபதேசத்தின்படி தினந்தோறும் எந்தெந்த யானைக்கு என்னென்ன தேவையோ டயட் கண்ட்ரோலும் விதித்திருக்கின்றோம். ஆகவே நீங்கள் கூறியது போல் தேவைப்பட்டால் அந்த புத்துணர்ச்சிக்கும் ஏற்பாடு செய்வதற்கு இந்த அரசு தயாராக இருக்கின்றது. யானைகள் நலனை காக்கின்ற அரசு என்பதால் தான் மறைந்துவிட்ட தெய்வமாகிவிட்ட யானைகளுக்கு கூட இந்த ஆட்சியில்தான் மணிமண்டபங்கள் கட்டப்பட்டு வருகின்றன. சுமார் 10 திருக்கோயில்களில் இந்த மணிமண்டபங்கள் 5 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கின்றன. விரைவில் அதற்குண்டான திறப்பு விழா மே அல்லது ஜூன் மாதத்திற்குள் முடிவுக்கு கொண்டு வரப்பட இருக்கின்றது. நிச்சயமாக உதவி பாகன்கள் எல்லா திருக்கோயிலும் இருக்கின்றார்கள். சட்டத்திட்டத்திற்குட்பட்டு நிச்சயமாக இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் 110 என்று அறிவிக்கப்பட்ட கடந்த கால ஆட்சியில் அறிவிப்போடு சென்றுவிட்ட சூழ்நிலையில் 5 ஆண்டுகள் தொடர்ந்து திருக்கோயிலை பணிபுரிந்த 1280 பேர்களை இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் பணி வரன்முறை செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே நீங்கள் கூறிய இந்த பொருள் குறித்து ஆய்வு செய்து யானை பாகன்களை காக்கின்ற அரசு இந்த அரசு என்பதற்கு ஒரு உதாரணம். சமீபத்திலே திருச்செந்தூரில் ஏற்பட்ட அந்த விபத்தில் சுமார் 5 லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்திற்கு வழங்கியிருக்கின்றோம். அந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் தனியாக நிதியை வழங்கியிருக்கின்றார். அந்த யானை பாகனுக்கு துணையாக இருந்தவர் ஒருவர், அவரை காண வந்த ஒருவருடைய குடும்பத்திற்கு கூட 2.5 லட்சம் ரூபாய் வழங்கியிருக்கின்றோம். இப்படி எங்கெல்லாம் இது போன்ற பிரச்சனைகள் இழப்புகள் ஏற்படுகின்றதோ அங்கெல்லாம் இழப்பீட்டுத் தொகையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த குடும்பத்திற்கு வாரி வழங்கி கொண்டிருக்கின்றார். நீங்கள் கூறியபடி அந்த யானை பாகனுடைய நலனும் இந்த ஆட்சியில் பாதுகாக்கப்படும். 2010 கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கத்தின் போது அங்கே சாலை ஓரமாக கோயில் நிலத்தில் குடியிருந்தவங்களை அங்கே உள்ளுக்குள்ளே போய் கோயில் நிலத்தில் குடி வச்சு அமர்த்தினாங்க. அவங்க 14 ஆண்டு காலமாக மின்விளக்கு கூட இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி வெளியானுச்சு. அந்த மக்களுக்கு அடிமனை வாடகையை நிர்ணயிக்கும் சொல்லி 1 வருஷத்துக்கு முன்னாடி நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தோம். அந்த தீர்ப்பை அமல்படுத்தலை அப்படின்னு ஒன்று இருக்கு. அது ஐயோட கவனத்துக்கு கொண்டு வரோம். அண்ணன் தொகுதியில் தான் நீங்கள்